சர்க்கம் 3. முடிசூட்டு விழா முன்னேற்பாடுகள். மன்னர் தாமரை முட்டு போல குவிந்த கைகளை தலைக்கு மேலே தூக்கி அவர்கள் வணங்கியதை ஏற்றுக்கொண்டு எல்லா விதத்திலும் பிரியமானதும் நலமானதுமான பதிலை கூறினார். என்னுடைய அன்புக்குரிய மூத்த குமாரனை யுவராஜாவாக காண விரும்புகிறீர்களே? ஆஹா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? என்னுடைய பெருமை ஒப்புயர்வில்லாததாக ஆகிவிட்டது. இவ்வாறு அவர்களுக்கு பதில் கூறிவிட்டு அவர்கள் கேட்கும்படியாக வசிஷ்டர், வாமதேவர் முதலான அந்தணர்களிடம் மன்னர் பின்வருமாறு கூறினார். மரங்கள் துளிர்த்து மலர்களோடு அழகாக விளங்கும் இந்த சித்திரை மாதம் சுப காரியங்களுக்கு ஏற்றது. ராமனுடைய இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக எல்லா பொருட்களையும் சேகரியுங்கள். மன்னர் இவ்வாறு சொல்லி முடித்த உடனேயே மக்கள் மகிழ்ச்சி தாங்காமல் பெரும் கோஷம் எழுப்பினார்கள். மெல்ல அந்த மக்களின் ஆரவாரம் அடங்கியதும் முனி புங்கவர் வசிஷ்டரை நோக்கி இவ்வாறு சொன்னார் மன்னர். பகவானே, ராமனுடைய இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக என்னென்ன பொருட்கள் தேவையோ சிறியது பெரியது என்ற பாகுபாடு இல்லாமல் அவைகளையெல்லாம் கொண்டு வர இப்போதே பணியாளர்களுக்கு உத்தரவிடுங்கள். மண்ணாளும் மன்னருடைய சொற்களை கேட்ட அந்தணோத்தமரான வசிஷ்டர் மன்னருக்கு எதிரில் கைகூப்பி கொண்டு உத்தரவை நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருந்த பணியாளர்களுக்கு பின்வருமாறு கட்டளையிட்டார். ஸ்வர்ணம் முதலான ரத்னங்கள், சிறு தெய்வ வழிபாட்டிற்குரிய சாதனங்கள், எல்லா வகையான மூலிகைகள், வெண்மை வண்ண மாலைகள், பொறிகள், தனித்தனியே தேன், நெய், புதிய ஆடைகள், தேர், அனைத்து வகையான படைக்கலன்கள், 4 வகை படைகள், நல்ல லட்சணம் பொருந்திய யானை, வெண்சாமரம், விசிறி, வெண்ணிறக் கொடி, வெண்குடை, அக்னியை போல ஒளி வீசுகின்ற தங்கத்தாலான 100 கலசங்கள், பொன் குப்பி கொம்புகளை உடைய காளைகள், எல்லா அங்கங்களும் நிறைந்துள்ள புலித்தோல் ஆகியவைகளை சேகரித்து பூமியாளும் மன்னருடைய அக்னிசாலையில் நாளை காலைக்குள் சேர்த்து விடுங்கள். மேலும் சொல்வதற்கு விட்டு போன தேவையான பிற வஸ்துக்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டுங்கள். அந்தப்புறம் மற்றும் நகரத்தின் எல்லா வாயில்களையும் சந்தனம், மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யுங்கள். முகர்பவரை கவர்ந்து இழுக்கும்படியான நறுமண புகை கமழச் செய்யுங்கள். தயிர், பால், நெய் கலந்த சுவையுடைய உயர்ந்த போஜனம் 1,00,000 இரு பிறப்பாளர்களுக்கு போதுமான அளவுக்கு ஆயத்தம் செய்யப்பட வேண்டும். நாளை காலை அந்தன பெரியோர்களை அழைத்து நல்ல முறையில் உபசரித்து நெய், தயிர், பொறி, ஏராளமான தட்சிணை முதலியவற்றை தானம் செய்யுங்கள். நாளைய தினம் சூரியன் உதயமான உடனேயே ஸ்வஸ்திக்கு வாசனம், மங்களமான வாழ்த்துக்களை கூறுதல் என்னும் சடங்கு நடைபெற வேண்டும். அதற்காக வேத வித்துக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய ஆசனங்களும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். நகரத்தின் எல்லா இடங்களிலும் பதாகைகள் கட்டுங்கள். அரச பாட்டைகளில் தண்ணீர் தெளியுங்கள். இசை வல்லுநர்களும் நன்றாக அலங்காரம் செய்து கொண்ட கணிகைகளும் அரச மாளிகையின் 2ஆம் கட்டில் நிற்க வேண்டும். தெய்வ வழிபாட்டு தலங்களில் அன்னத்தோடு கூடிய உணவு வகைகள், தட்சிணை, கையில் மாலைகள் முதலியவற்றை தனித்தனியே வைத்துக் கொண்டு அங்கே வருபவர்களுக்கு கொடுப்பதற்காக சிலர் நிற்க வேண்டும். நீண்ட கத்தியை ஏந்திய போராளிகள் மனம் களிப்புற்றவர்களாக பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் மன்னர் மாளிகை வாசலில் கவசம் அணிந்து ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு அவ்விரு அந்தணர்களும் வசிஷ்ட, வாமதேவர் பணியாளர்களுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு தாங்களே சேகரிக்க வேண்டிய உபகரணங்களையும் சேகரித்தார்கள். இதற்கு பின்னரும் மிகுந்திருந்த காரியங்களை மன்னரிடம் தெரிவித்துவிட்டு செய்து முடித்தார்கள். மன திருப்தி அடைந்து மகிழ்ச்சியோடு இருந்த சிறப்பான அந்தணர்கள் இருவரும் எல்லாவற்றையும் நன்றாக திட்டமிட்டு செய்து முடித்த பின்னர் உலகாளும் மன்னரிடம் சென்று அனைத்தும் தாங்கள் கூறியபடியே நடத்தப்பட்டன என்று சொன்னார்கள். பிறகு பிரகாசமான காந்தியுடைய மன்னர் சுமந்திரரை பார்த்து, புண்ணியாத்மாவான ராமனை விரைவில் இங்கே அழைத்து வாருங்கள் என்றார். தங்கள் உத்தரவு என்று சொல்லிவிட்டு ரதத்தில் நின்று போர் புரிபவர்களுள் மிகச் சிறந்தவரான ராமனை அரசரின் ஆணைப்படி ரதத்தில் ஏற்றி அழைத்து வந்தார் சுமந்திரர். அப்போது அந்த அரசவையில் வீற்றிருந்த அமைச்சர்கள், சிற்றரசர்கள், நகரவாசிகள் மற்றும் கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு நாடுகளின் மன்னர்கள், மிலேச்சர்களின் சனாதன தர்மத்தை சார்ந்திராத வேற்று நாட்டினர், ஆரியர்கள், காடுகளிலும் மலைகளிலும் வசிக்கின்றவர்கள் ஆகிய எல்லோரும் தேவர்கள் எவ்வாறு இந்திரனின் தலைமையை ஏற்று அடிபணிந்து நின்றார்களோ அவ்வாறே தசரதரின் ஆணைக்கு காத்திருந்தார்கள். மருத்கூட்டத்தினிடையே விளங்கும் இந்திரன் போல அவர்கள் மத்தியில் வீற்றிருந்த ராஜரிஷியான தசரதர்
மாளிகையில் இருந்தவாறே எதிரே சாலையில் ரதத்தில் வந்து கொண்டிருக்கும் தன் செல்வ மகனை கண்டார். கந்தர்வ ராஜனை போன்ற கவினுரு உடல் அமைப்பு, உலகெங்கிலும் புகழ்பெற்ற மகாவீரம், நீண்ட கைகள், மகாபலம், மதம் கொண்ட யானை போன்ற கம்பீரமான நடை, சந்திரனை காட்டிலும் அதிக ஒளி வீசும் திருமுகம், மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் திருத்தோற்றம், உருவம், கருணை, நற்குணங்களால் மக்களின் கண்ணையும் கருத்தையும் ஈர்த்திருக்கும் கவர்ச்சி, கடும் கோடையின் வெப்பத்தினால் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு மழை பொழிவிக்கும் மேகம் போல் ஆனந்தத்தை கொடுப்பவர். இப்படி அழகு பெட்டகமாக வந்து கொண்டிருக்கும் ராமனை பார்த்து மன்னருக்கு போதும் என்ற திருப்தி ஏற்படவில்லை. சிறந்ததான தேரிலிருந்து சுமந்திரர் அந்த ராகவனை கைலாக கொடுத்து இறக்கிவிட்டு தந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த அவருக்கு பின்னே அஞ்சலியாக வணங்கியபடி கைகளை வைத்துக் கொண்டு சென்றார். கைலாசமலை சிகரம் போல் விளங்கிய அந்த அரச மாளிகையில் மன்னரை பார்ப்பதற்காக தேரோட்டியுடன் சென்றார் ராமன். தந்தையின் அருகில் கூப்பிய கரங்களுடன் சென்று தன் பெயரை சொல்லி அவர் திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்து வணங்கினார். மன்னர் தன் அருகில் வந்து கைகூப்பி கொண்டு நிற்கும் மகனை பார்த்து குவிந்த கரங்களை பற்றி தன்னிடம் இழுத்து அன்புக்குரிய மகனை மார்புற தழுவிக்கொண்டார். மங்களகரமானதும் கண்ணுக்கினியதும் நவரத்னங்கள் பொன் இழைக்கப்பட்டதும் சுகத்தை கொடுக்கக்கூடியதுமான ஓர் உயர்ந்த ஆசனத்தில் அமரும்படி ராமனுக்கு கட்டளையிட்டார் மன்னர். நிர்மலமான சூரியன் உதய காலத்தில் மேரு பர்வதத்தை தன் செங்கதிர்களால் பிரகாசப்படுத்துவதைப் போல உயரிய அந்த ஆசனத்தில் அமர்ந்த ராமன் தன் ஒளியால் அதற்கு ஒளியூட்டினார். பிரகாசிக்கின்ற அவரால் நிர்மலமான கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் விளங்கப்பெற்ற ஆகாயம் சரத்காலத்தில் சந்திரனால் ஒளிர்வது போல அந்த சபையே பிரகாசித்தது. அணிகலன்கள், ஆடைகள் அணிந்து கொண்ட தன்னையே கண்ணாடியில் பார்ப்பதைப் போல பாச புதல்வனை தன் பிரதிபிம்பம் போலவே இருப்பதைக் கண்டு மன்னர் மனதிற்குள் களிப்புற்றார். புதல்வரை பெற்றவர்களுள் சிறந்த புதல்வர்களை பெற்ற தனிப்பெருமை கொண்ட அவர் புன்னகை தவழ புதல்வனை அழைத்து காஷ்யபர் தன் மைந்தனான தேவேந்திரனுக்கு உபதேசிப்பது போல பின்வரும் சொற்களை சொன்னார். என்னுடைய மூத்த பட்டத்தரசியின் வயிற்றில் தோன்றிய என்னுடைய மூத்த புதல்வன் நீ. குணத்திலும் அவளையே கொண்டிருக்கிறாய். என்னை காட்டிலும் சிறந்த நற்குணங்களை பெற்றிருக்கிறாய். அதனாலேயே ராமா, நீ என்னுடைய பேரன்பிற்குரியவனாக இருக்கிறாய். இங்கே கூடியுள்ள பிரஜைகள் எல்லோரையும் உன் இனிய குணங்களால் வசீகரித்திருக்கிறாய். அவர்கள் உன்னை இளவரசனாக பார்க்க விரும்புகிறார்கள். ஆகவே நாளைய தினம் பூச நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இளவரசு பட்டத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறாய். பிறப்பிலேயே இயல்பாகவே நீ பணி உடையவன், நற்குணங்கள் நிரம்பியவன். அப்படி இருந்தாலும் மகனே, உன்னிடம் உள்ள வாத்சல்யத்தினால் உனக்கு அனுகூலமான சில வார்த்தைகளை நானே விரும்பி சொல்கிறேன். நீ மேலும் பணி உடையவனாக வேண்டும். எப்போதும் புலன்களை வென்றவனாக இருக்க வேண்டும். தானாக பீரிட்டுக் கொண்டு வெளிப்படும் காமம், கோபம், துயரம் போன்றவற்றை விட்டுவிட வேண்டும். பலர் அறிய வெளிக்காட்டல் ஆகாது. ஒற்றர்கள் மூலம் தெளிவிக்கப்படும் செய்திகள், அதுபோல தானே நேரில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொண்ட தகவல்கள், இவைகளை ஆராய்ந்து பார்த்து உண்மையான செய்திகளின் அடிப்படையில் செயல்பட்டு அமைச்சர் முதலான அரசு அதிகாரிகளையும் எல்லா குடிமக்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள். கருவூலம் மற்றும் ஆயுத சாலைகளில் தேவையானவற்றை ஏராளமாக சேர்த்து வைத்து மக்களை மகிழ்ச்சியாகவும் அன்பு காட்டியாகவும் எவன் ஒருவன் நாட்டை ஆள்கிறானோ அவனை அமுதத்தை அடைந்த தேவர்களைப் போல நண்பர் மகிழ்வடைய செய்கிறார்கள். ஆகவே பிள்ளாய், நீ உன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மக்கள் மகிழ்வுறும்படி செயல்படுக. தசரதருடைய இந்த சொற்களை கேட்ட இதமான செயல்களையே செய்யும் ராமனுடைய நண்பர்கள் விரைவாக ஓடி சென்று கௌசல்யிடம் செய்தியை சொன்னார்கள். மாதர்களில் மாணிக்கம் போன்ற கௌசல்யை இந்த இனிய செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு பொன்னையும் பசுக்களையும் பல வகையான ரத்னங்களையும் கொடுக்கும்படி ஆணையிட்டார். இதனிடையே ராகவன் மன்னரை வணங்கி விடை பெற்றுக் கொண்டு ரதத்தில் ஏறி குடிமக்கள் மகிழ்ந்து கொண்டாட மொழிமிக்க தன் மாளிகையை சென்றடைந்தார். பட்டணத்து மக்கள் மன்னருடைய சொற்களை கேட்டதும் தங்களுக்கு பிடித்தமான அந்த நல் விருப்பம் ராமனுக்கு இளவரசு பட்டம் விரைவில் நிறைவேறப் போவதால் மகிழ்ந்து மன்னரிடம் விடை பெற்றுக் கொண்டு தத்தம் இல்லங்களுக்கு சென்று தாங்கள் நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று பிரார்த்தித்து தெய்வங்களை வழிபட்டார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 3வது சர்க்கம் முற்றிற்று.